அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்வித்துறையில் இந்தியாவிற்கே முன்னோடியாக சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி கண்டு வருகின்றார்கள். கல்வியிலே நல்ல கட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றார். மாணவ சமுதாயத்திற்கு அவர்கள் வேலைவாய்ப்புகளை பெறுவதற்காக தமிழ்நாட்டில் 100 இடங்களில் அறிவுசார் மையங்களை நிறுவி சிறப்பாக செயல்படுத்தி இருக்கின்றார்கள். கணினிகள், பல்வேறு வகையான புத்தகங்கள் மற்றும் போட்டித் தேர்வுக்கான அரங்குகள், இவற்றையெல்லாம் பயிற்சிகள், நல்ல ஆசிரியர்கள், இவைகளையெல்லாம் கொண்ட அறிவுசார் மையங்கள் என்பது இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. தமிழ்நாட்டில்தான் நம்முடைய தலைநாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி செயல்படுத்தி வெற்றி கண்டு கொண்டிருக்கின்றார்கள். நான் வரலாற்றை பின்னோக்கி பார்க்கின்றேன். திராவிட மாடல் அரசு என்று சொல்கிற போது ஒரு பெருமை ஏற்படுகின்றது, பூரிப்பு ஏற்படுகின்றது, மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. ஆம், 1912ஆம் ஆண்டு இந்த சமுதாயம் தாழ்த்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், கல்வி மறுக்கப்பட்ட போது, இவர்களெல்லாம் அரசு பணிகளிலே ஓரம் கட்டப்பட்ட போது, அவர்களெல்லாம் அவமானப்படுத்தப்பட்ட போது 1912ஆம் ஆண்டு சென்னை பட்டினத்தில் திருவல்லிக்கேணியில் பெரிய வீதியிலே வசித்த மருத்துவர் சி. நடேசனார் முதலியார் அவர்கள்தான் முதலில் நமக்கு மூலவராக, திராவிட இயக்கத்தின் தந்தையாக இந்த இனத்திற்கு கிடைத்தார். அவர் சிந்தித்து பார்க்கிறார். அரசு அலுவலர்கள், பணியாளர்கள் கீழ்நிலை பதவியிலே தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இவ்வளவு அவமானங்களா? அவர்களுக்கு இவ்வளவு அநீதிகளா? இவற்றை கண்டிக்க வேண்டும் என்று அவர் ஒரு சங்கத்தை நிறுவுகிறார். அதுதான் மெட்ராஸ் யுனைடெட் லீக் என்கிற அமைப்பு. 1912ஆம் ஆண்டு அதனை நிறுவுகின்றார். 300 உறுப்பினர்கள் அதிலே சேருகின்றார்கள். நினைத்து பாருங்கள், ஒரு பணியை செய்கின்ற போது தனக்கு கிடைத்த ஊதியத்தை வைத்துக்கொண்டு தன்னுடைய சொந்த வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றுதான் நிலவுகின்ற இந்த காலகட்டத்தில் நம்முடைய அரசியல் களத்தில் நான் 200 கோடியை விட்டுவிட்டு மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன் என்று 50 வயதுக்கு மேலே புலம்புகின்றவர்கள், முதலமைச்சர் நாற்காலியை குறிவைத்து அரசியல் நடத்துகின்றவர்கள், இவர்களுக்கு மத்தியிலே 1912ஆம் ஆண்டு நடேசனார் கிடைத்திருக்கிறார் என்றால், தன்னுடைய மருத்துவர் என்கிற அந்த தகுதியை வைத்துக்கொண்டு அந்த காலகட்டத்தில் அவர் பல லட்சங்களை சம்பாதித்திருக்கலாம். ஆனால் மக்களுக்காக நினைத்து பார்க்கிறார், இந்த இனத்திற்காக நினைத்து பார்க்கிறார். திராவிட இனத்தை உயர்த்துவதற்காக 1912ஆம் ஆண்டு மெட்ராஸ் யுனைடெட் லீக் என்கிற அமைப்பை உருவாக்கி நம்முடைய பணியாளர்களை எல்லாம் அழைத்து பேசி ஆலோசனைகளை கேட்டு அதற்கு தீர்வு காணுவது எப்படி என்பதற்கெல்லாம் தீர்வினை சொன்னவர்தான் டாக்டர் நடேசன் அவர்கள். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கல்லூரி வரை இலவச கல்வியை தந்தார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதி விடுதி என்று பெயர் மாற்றம் செய்து சரித்திர நாயகராக இன்றைக்கு இந்தியாவிலேயே முன்னோடியாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். நான் நடேசனார் அவர்கள் செய்த அந்த பணிகளை எண்ணி பார்க்கின்றேன். 1912ஆம் ஆண்டு இறுதியிலே 13ஆம் ஆண்டு அவர் ஒரு கூட்டத்தை நடத்துகின்றார். அதனுடைய சங்கத்தினுடைய கூட்டத்தை நடத்தி இந்த சங்கத்தை பெயர் மாற்றம் எப்படி செய்வது என்று அவர்கள் முடிவு செய்து டிராவிடியன் அசோசியேஷன் 1913ஆம் ஆண்டு தொடங்குகின்றார். திராவிட சங்கம் என்று தொடங்குகின்றார். அதற்கு பிறகு திராவிட மாணவர் விடுதி என்று அமைக்கின்றார். அவருடைய சொந்த இல்லத்திலேயே அந்த விடுதியை அமைத்து சென்னையிலே படிக்கின்றவர்களுக்கு இலவசமாக உணவுகளை வழங்குகின்றார். இப்படியெல்லாம் செய்த அந்த பணிகளினுடைய தொடக்கமாக 1914ஆம் ஆண்டு அந்த சங்கத்தினுடைய ஆண்டு விழாவிலே மரியாதைக்குரிய TM நாயர் அவர்கள் பேசுகின்றார்கள். நம்முடைய இனத்தை பார்த்து, இளைஞர்களை பார்த்து வீர உரை ஆற்றுகின்றார்கள். விழுமுன் விழுமின் எழுமின் இல்லாவிடில் நீங்கள் வீழ்த்தப்பட்டோர் ஆவீர்கள்
என்று சொன்னார்கள். ஆம், அவேக், அரைஸ் ஆர் ஃபாரெவர் ஃபாலன் என்று சொன்னார்கள். நீங்கள் விழுந்தால் எழுந்து போராடுங்கள், இல்லை என்றால் நீங்கள் எல்லாம் வீழ்த்தப்பட்டவராவீர்கள் என்று எச்சரிக்கை செய்தார். அந்த உணர்ச்சி வாய்ந்த உரைதான் அவர்களுடைய தொடர் வரலாறாக 1916ஆம் ஆண்டு டாக்டர் நடேசனார் அவர்கள் டி.எம். நாயர் அவர்களையும் சர்பிடி தியாகராயர் அவர்களையும் ஒருங்கிணைத்து நம்முடைய மண்ணில் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்கிற சங்கத்தை உருவாக்கி அந்த சங்கம் நடத்திய ஜஸ்டிஸ் என்கிற பத்திரிகையின் அடையாளமாக நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி, அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் நீதி கட்சியாக பரிணமித்தது, வளர்ந்தது என்பதை நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு நான் பதிய வைக்க விரும்புகிறேன். அதனுடைய தொடக்கம்தான், அதனுடைய வரலாறு தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் நீதி கட்சியினுடைய ஆட்சி காலம் என்றும் பல்வேறு சாதனைகளை இந்த மண்ணில் நிகழ்த்தி காட்டியது. அதை பற்றியெல்லாம் தொடர்ந்து நாம் பார்ப்போம். இது இன்றைய இளைஞர்களுக்கு தேவை என்பதால் இதை உணர்த்தியுள்ளேன். நன்றி, வணக்கம்.